சாட்டர்டே லைவ் மார்க்கெட்டில் நான் ஒரு 2 சர்க்கிளை ட்ரா பண்ணியிருந்தேன். அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. லோ ஐயா இருக்கலாம், புல்லிஷ் ஹேமராக இருக்கலாம், புல்லிஷ் என்கலஃபாக இருக்கலாம் அப்படின்னு. பட் அதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை இந்த அனலைசிஸில் பார்ப்போம். சாட்டர்டே மார்க்கெட் நம்ம ட்ரெண்ட் அனலைசிஸில் இருக்கிற மாதிரி தான் புட் சைட் மூவ் ஆச்சு. ஈவன் தோக்கு அது ஸ்லைட் கேப்பை பண்ண பிறகும் மார்னிங் ட்ரெண்ட் அனலைசிஸ்லேயே சொல்லியிருப்பேன், எமோஷனலாக கால் சைடு இருந்தாலும் டேட்டா வைஸ் பார்த்தா புட் சைட் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ மார்க்கெட் புட் சைட் மூவ் ஆன பிறகு நானும் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடுக்கான பொசிஷன்ஸை நான் ஸ்டோரியிலையும் போட்டிருப்பேன். அதில் ஒரு 2 சர்க்கிளை மார்க் பண்ணி இதை என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் உடனே அந்த சர்க்கிள் என்ன அப்படின்றத உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எமோஷனை வச்சு கனெக்ட் பண்ண பார்ப்பீங்க. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துருப்பீங்க. அது வரைஞ்சது நான் அப்படின்னா என்னுடைய எமோஷன், என்னுடைய பர்செப்ஷனை பொறுத்து தான் அதை ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே ஒரு கிளியர் கட்டாக என்ன புரியணும் உங்களுக்கு அப்படின்னா, மார்க்கெட் பர்சன் டு பர்சன் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் எமோஷனை வச்சு மாறும். ஒருத்தருடைய டிசிஷன் இன்னொருத்தரால் இங்கே எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட் ஜெனரலைஸ்டு இல்லை. இங்கே அவங்களுடைய சைக்காலஜி, எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷன்ஸை வச்சு மார்க்கெட் வேரி ஆகும். சரி, இப்போ ரீசனை பார்ப்போம். அந்த 2 சர்க்கிளை நான் ஏன் வரைஞ்சிக்கிட்டேன் எனக்கு அப்படின்னா, ட்ரேட்ஸை மானிட்டர் பண்ணேன். ஏன்னா ஒரு என்ட்ரி எடுத்த பிறகு நம்ம டார்கெட் மேலே ஃபோக்கஸ்டாக இருப்போம். டார்கெட் வந்துருமான்னு, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருமான்னு ஒரு பயத்திலே இருப்போம். ஆனால் அந்த ட்ரேடை எப்படி போகுதுன்னு ட்ராக் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு சர்க்கிளில் எனக்கு ஹைலி வேலடைலான பிளாக் கேண்டல்ஸ் இருந்துச்சு, ஒரு புல் பேக் இருந்துச்சு. ஆனாலும் என் டேட்டா அனலிசிஸில் புட் சைடுன்றதுனால நான் புட் சைடு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஸோ நான் எடுத்த புட் சைடை வேலிட் பண்ண செகண்ட் சர்க்கிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் சர்க்கிளில் வேலடைலாக இருந்துச்சு. செகண்ட் சர்க்கிள் மார்க்கெட் கரெக்டாக பியர் சைடு தான் மூவ் ஆகுதான்னு நான் ட்ராக் பண்ண தான் அது வரைஞ்சிருந்தேன். இது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். ஸோ எப்போவும் சார்ட்டில் யாராவது மார்க் பண்ணி அது இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு சொன்னால் அது அவங்களுடைய எமோஷன், எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங்கை பொறுத்து தானே தவிர அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. உங்களுடைய வியூவை கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.